அனைவருக்கும் வணக்கம். இன்றைய ஆரோக்கிய தலைப்பில் நாவல் பழம் செய்யக்கூடிய நன்மைகளை பற்றி தான் தெளிவாக பார்க்க போகிறோம். இந்த நாவப்பழம் நம்முடைய உடலில் கல்லீரலில் இருந்து இதயம் வரைக்குமே நிறைய நன்மைகளை ஏற்படுத்துதுங்க. அதை பற்றி நம்ம தெளிவாக இந்த பதிவில் பார்க்கலாம். வீடியோ பார்த்திங்கன்னா ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள். நாவல் பழம் அப்படின்றது ஒரு சுவையான ஒரு பழம். இதை பலரும் பார்த்திங்கன்னா விரும்பி சாப்பிட்ருப்பாங்க. இது கண்டிப்பாக நீரிழிவு நோயாளியை எடுத்துக்கக்கூடிய மிக முக்கியமான பழங்களில் ஒன்றுன்னு சொல்லலாம். இந்த நாவப்பழம் பல்வேறு விதமான ஊட்டச்சத்துக்கள் நிறைந்த ஒரு பழம். ஆயுர்வேதம், நவீன மருத்துவம் இப்படி ரெண்டுலேயுமே நிறைய பங்கு எடுத்திருக்கு. இதனுடைய சுவை பார்த்திங்கன்னா புளிப்பு, இனிப்பு எல்லாம் கொஞ்சம் கலந்த மாதிரி தான் இருக்கும். கொஞ்சம் பார்த்திங்கன்னா துவர்ப்போட கூட இருக்கும். இது அதிகமாக கோடை காலத்தில் தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. நாவல் பழத்தில் விட்டமின் சி, இரும்புச்சத்து, பொட்டாசியம், நார்ச்சத்து இது மாதிரி சக்தி வாய்ந்த ஆக்சனேற்றிகள் இருக்குது. அதோடு பார்த்திங்கன்னா நிறைய மருத்துவ குணங்கள் நிறைந்ததும் இருக்குது. ஒரு உடலை ஊட்டமளிக்கிறது மட்டும் இல்லாமல் பல நோய்களுக்கு மருந்தாகவும் செயல்படுது அப்படின்னு சொல்லலாம். பல நோய்களை தடுக்கிறதுக்கும் உதவியாக இருக்குது. இந்த நாவல் பழம் சாப்பிட்றதனுடைய ஆரோக்கிய நன்மைகள் என்னென்ன அப்படின்றத ஒன்றுனா நம்ம பார்க்கலாம். உங்களுக்கு நாவல் பழம் பிடிக்குமா அப்படின்னா மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. மேலும் நாவல் பழம் சாப்பிட்ருக்கீங்களா அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நாவல் பழம் சாப்பிட்றதனுடைய ஆரோக்கிய நன்மைகளை தான் நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல பார்த்திங்கன்னா சர்க்கரை மேலாண்மை. நீரிழிவு நோயாளிகளுக்கு நாவப்பழம் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய நன்மை பயக்கக்கூடிய ஒரு பழம். இதில் இருக்கக்கூடிய ஜாம்போலின் மற்றும் ஜாம்போசின் போன்ற கூறுகள் ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவை கட்டுப்படுத்துறதுக்கு உதவியாக இருக்கும். அதே போல் செரிமானத்தை மேம்படுத்தி கொடுக்கும். நார்ச்சத்து நிறைந்து இருக்கக்கூடிய ஒரு பழம் தான் நாவல் பழம். இந்த நாவல் பழத்தை நம்ம அதிகமாக சாப்பிடும் பொழுது செரிமானத்தை வலுப்படுத்தி மலச்சிக்கல், வாய்வு, ஜீரணம் மற்றும் அமிலத்தன்மை இது போன்ற பல்வேறு விதமான பிரச்சனைகளை நீக்கி கொடுக்குது. அது மட்டும் இல்லாமல் வயிற்றில் இருக்கக்கூடிய நல்ல பாக்டீரியாக்களை அதிகரிக்கிறதுக்கும் உதவியாக இருக்குது. இந்த மாதிரி நல்ல பாக்டீரியாக்கள் அதிகரிக்கிறதுனால உடலில் நமக்கு கழிவுகள் அப்படின்றது அதிகமாக தேங்காது. செரிமானம் நல்லா ஆகும். அதே போல் எதிர்ப்பு சக்தி அதிகமாகவே இருக்குதுன்னு சொல்லலாம். ஏன்னா நாவப்பழத்தில் இருக்கக்கூடிய விட்டமின் பார்த்திங்கன்னா சி, அது மட்டும் இல்லாமல் இரும்பு சத்தும் இருக்குது, ஆக்சனேற்றிகளும் இருக்குது. இது பார்த்திங்கன்னா உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியை வலுப்படுத்தி கொடுக்கும். சளி, இரும்பல் இது போன்ற தொற்றுகளோ அல்லது பிற நோய்களில் இருந்தோ உங்களை பாதுகாப்பாக வச்சுருக்கணும் அப்படின்னா நாவப்பழம் நம்ம எடுத்துக்கலாம். நாவப்பழத்தை நம்ம அடிக்கடி எடுத்துக்கும் பொழுது இரத்த குறைபாட்டை போக்கி கொடுக்கும். ஏன்னா நாவப்பழத்தில் இரும்பு சத்து அதிகமாகவே இருக்குது. இரும்பு சத்து நிறைந்திருக்கக்கூடிய இந்த நாவப்பழத்தை நீங்கள் எடுத்துக்கும் பொழுது உடலில் இரத்த சிவப்பணுக்களுடைய உற்பத்தியை அதிகமாக்கி கொடுக்கும். இரத்த சொகையை தடுத்து நிறுத்தும். உடலில் ஆக்சிஜனுடைய சுழற்சியை அதிகமாக்கி கொடுக்குது அப்படின்னு தான் சொல்லணும். இது மாதிரி பல விஷயங்களுக்கு நாவப்பழம் உதவியாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நாவப்பழத்தில் இருக்கக்கூடிய பொட்டாசியம் மற்றும் ஆக்சிஜனேற்றிகள் இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்துறதுக்கும் உதவியாக இருக்குது. கெட்ட கொழுப்புகளை எல்லாம் குறைக்கிறதுக்கும் உதவியாக இருக்குது. நம்மளுடைய இதயத்தை வலிமையாக்கி கொடுக்கும். சீசன் டைமில் கிடைக்கக்கூடிய காய்கறிகளாக இருக்கட்டும், பழங்களாக இருக்கட்டும், கிழங்கு வகைகளாக இருக்கட்டும், அதை அப்பப்போ சாப்பிடணும். அதுதான் நம்மளுடைய உடலுக்கு ஆரோக்கியம் தரக்கூடியது. ஏன்னா எல்லா டைம்லையும் நமக்கு அது கிடைக்காது. எப்போல்லாம் சீசனில் கிடைக்குதோ அதை அந்த டைமில் வாங்கி சாப்பிட்டுக்கிறது ரொம்பவே நல்லது. அதே போல் யார் ஒருத்தங்க உடல் எடையை குறைக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றாங்களோ அவங்களும் அதிகமாக நாவல் பழத்தை எடுத்துக்கலாம். நாவப்பழத்தில் பார்த்திங்கன்னா கலோரிகள் ரொம்ப கம்மியாக இருக்குது. அதே போல் நார்ச்சத்து அதிகமாக இருக்கும். பசியை கட்டுப்படுத்தி கொடுக்கும். அதாவது வளர்ச்சிதை மாற்றத்தை துரிதப்படுத்தும். இதனால் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வெயிட் லாஸ் ஆகிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சருமம் பளபளப்பாக இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக அதுக்காக நீங்கள் நாவப்பழத்தை எடுத்துக்கலாம். ஏன்னா நாவப்பழத்தில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் மற்றும் விட்டமின் ஏ பார்த்திங்கன்னா சருமத்தை ரொம்ப இளமையாகவும் பளபளப்பாகவும் வச்சுருக்கும். பற்களோ சரி, பற்களுடைய ஈறுகளுக்கோ சரி மிகப்பெரிய நன்மை கொடுக்கக்கூடிய வகையில் நாவல் பழம் யூஸ் ஆகுது. இந்த நாவப்பழம் மட்டும் கிடையாதுங்க. இந்த நாவப்பழத்தினுடைய பட்டை, இலைகள் எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீங்கி இருக்கக்கூடிய ஈறுகள் மற்றும் பார்த்திங்கன்னா பியோரியா போன்ற பாக்டீரியா தொற்றுகள், பல்லில் ஈறுகளில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் இது எல்லாத்துக்குமே நிவாரணம் கொடுக்குது. அதே போல் இந்த நாவப்பழத்தை நம்ம அதிகமாக எடுத்துக்கும் பொழுது நம்மளுடைய கல்லீரலில் இருக்கக்கூடிய நச்சுக்களை எல்லாம் நீக்கி கொடுக்குது. கல்லீரலில் இருக்கக்கூடிய நச்சுக்களை வெளியேற்றுவதில் நாவப்பழம் தான் ஒரு சிறந்த ஒரு இடத்த பிடிச்சிருக்குன்னு சொல்லலாம். இதனால் பார்த்திங்கன்னா கல்லீரலுடைய செயல்பாடு நல்லா இருக்கும். மேலும் கொழுப்பு, கல்லீரல் போன்ற பிரச்சனைகளை தடுத்து நிறுத்தும். நம்மளுடைய உடலில் ஏற்படக்கூடிய மிகப்பெரிய மாற்றங்கள், அதாவது நம்முடைய உடலில் கல்லீரலுடைய செயல்பாட்டை அதிகரிக்கிறதுக்கு உதவியாக இருக்கக்கூடிய நாவல் பழத்தை கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க. அதே போல் புற்றுநோயை தடுக்கிறதுலையும் ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்குது. ஏன்னா இந்த புற்றுநோயை தடுக்கக்கூடிய சக்தி இந்த நாவப்பழத்தில் இருக்குது. நாவப்பழத்தில் இருக்கக்கூடிய ஆந்தோசைனின் மற்றும் ஃப்ளவனாய்டுகள் மற்றும்
பாலிஃபினால் போன்ற செல்கள் பார்த்திங்கன்னா புற்றுநோயினுடைய செல்களை வந்து வளர்க்காமல் தடுத்து நிறுத்தும். ஸோ புற்றுநோய் வராமல் இருக்கிறதுக்கு நம்ம நாவப்பழத்தை அதிகமாக வந்து எடுத்துக்கலாம். நம்முடைய உடலில் ஒவ்வொரு விதமான செல்களுடைய வளர்ச்சிகளையும் உற்பத்தியும் பொறுத்து தான் பல்வேறு விதமான நோய்களானது ஏற்படுது. ஸோ இந்த புற்றுநோய் செல்கள் அதிகமாக வளராமல் வந்து தடுத்து நிறுத்துறதுக்கு கண்டிப்பாக எல்லாருமே வந்து நாவப்பழம் வந்து சாப்பிடுங்க. மேலும் நாவல் பழத்தில் அதிகமான நோய் எதிர்ப்பு சக்தி இருக்குது அப்படின்றதுனால நம்மளுடைய உடலில் எந்த விதமான நோய் தொற்றுகளும் ஏற்படாமல் அந்த நோய்களை எதிர்த்து வந்து போராடக்கூடிய வலுவை வந்து உடலுக்கு வந்து கொடுக்குது. அது மட்டும் இல்லாமல் நாவல் பழத்தை நீங்கள் தொடர்ந்து சாப்பிட்டு வரும் பொழுது அல்சீமர் நோய் மற்றும் டிமென்ஷியா போன்ற நோய்களுடைய அபாயத்தை கூட வந்து குறைத்து கொடுக்குது அப்படின்னு சொல்லப்படுதுங்க. ஸோ இந்த நாவல் பழத்தை நம்ம அதிகமாக எடுத்துக்கிட்டு வரும் பொழுது நம்மளுடைய சருமம் பார்த்திங்கன்னா ரொம்ப பளபளப்பாக இருக்கும். ஏன்னா ஃப்ரீ ரேடிக்கல் பாதிப்புக்கு எதிராக வந்து இந்த நாவப்பழம் வந்து செயல்படும். ஸோ அப்போ வந்து நம்மளுடைய சருமத்தை வந்து ஆரோக்கியமாக பராமரித்து கொடுக்கும். இது சருமத்துக்கு இளமையான தோற்றத்தையும் ஒரு பளபளப்பையும் கொடுக்கும். நாவப்பழத்தில் இருக்கக்கூடிய ஆன்டி பாக்டீரியல் பண்பு சருமத்தை வைரஸ் மற்றும் பாக்டீரியாக்கள்கிட்ட இருந்து பாதுகாத்து முகப்பரு, புண்ணு இது மாதிரியான விஷயங்களை கூட எதிர்த்து வந்து போராடும். ஸோ பாக்டீரியா தொற்றுனால தான் இந்த மாதிரியான முகப்பருக்கள் இதெல்லாம் வந்து ஏற்படுறது. அதை வந்து தடுத்து கொடுக்கும். அதே போல் வாய் வந்து சுகாதாரமாக இருக்கிறதுக்கு இந்த நாவப்பழம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நாவப்பழத்தில் பாக்டீரியா எதிர்ப்பு பண்புகள் அதிகமாகவே இருக்குங்க. ஸோ வாய் சுகாதாரத்தை வந்து பராமரிக்கிறதுக்கு உதவியாக இருக்குது. நாவல் மரத்தில் இருக்கக்கூடிய இலைகளும் சரி, பட்டைகளும் சரி, வாயில் வரக்கூடிய அல்சர் மற்றும் ஈறு நோய்களை எல்லாம் குணப்படுத்தி ரொம்ப வந்து பராமரிக்கிறதுக்கு உதவியாக இருக்கும். நாவப்பழத்தில் பழம் மட்டும் கிடையாதுங்க. விதை, இலை, வேர், மரப்பட்டை அப்படின்னு எல்லாமே நம்மளுடைய ஆரோக்கிய பிரச்சனைகளுக்கு ஒரு சிறந்த மருந்தாக தான் வந்து பயன்படுத்திகிட்டு இருக்காங்க. நாவப்பழத்தில் நீங்கள் பழம் மட்டும்தான் நமக்கு பயன்படுது அப்படின்னு நினைக்காதீங்க. ஒரு தாவரத்தினுடைய எல்லா பாகங்களுமே மருத்துவ குணங்கள் கொண்டதாக இருக்குது அப்படின்னா அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இயற்கை மருத்துவத்தில் சமூலம் அப்படின்னு சொல்லுவாங்க அதை. ஸோ அந்த ஒரு வகையை சார்ந்தது தான் இந்த நாவல் பழம். நாவல் பழத்தில் நிறைய சத்துக்கள் இருக்குது. ஸோ இது பார்த்திங்கன்னா நம்முடைய உடலில் எந்த ஒரு பாதிப்பையுமே ஏற்படுத்தாதுங்க. நாவப்பழத்தினுடைய சிறப்பே அதில் இருக்கக்கூடிய இந்த முச்சுவை தான். இனிப்பு, புளிப்பு, துவர்ப்பு அப்படின்னு எல்லாம் கலந்து இருக்கும். ஸோ இந்த நாவல் பழத்தில் துவர்ப்பு சுவை தான் அதனுடைய சிறப்பு அம்சமே அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ரத்தத்தை வந்து சுத்தப்படுத்துவதில் முதலிடம் பிடித்திருக்கக்கூடிய பழங்களில் ஒன்றுனா அது நாவப்பழம் தாங்க. ஸோ நாவப்பழம் கிடைச்சா கண்டிப்பாக விடாதீங்க. மேலும் ரத்தத்தில் இரும்பு சத்து அதிகரித்து கொடுக்கும். ரத்தத்தினுடைய தடிமனுடைய தன்மையை மாற்றி இலகுவாக ஆக்கும். ஸோ ரத்தம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப லேசாக இருக்கும். அதோடு ரத்தத்தில் கலந்துருக்கக்கூடிய வேதிப்பொருட்கள் எதுவும் இருக்குது அப்படின்னா அதெல்லாம் நீக்கி சிறுநீர் மூலமாக வந்து வெளியேற்றும். ஸோ இந்த மாதிரி நிறைய வகைகளில் இந்த நாவப்பழம் வந்து நமக்கு உதவியாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். அதாவது ரத்தத்தினுடைய சிவப்பணுக்களுடைய உற்பத்தி அதிகரித்து அனீமியா நோயை வந்து தடுக்கும். குறிப்பாக கர்ப்பிணி பெண்கள், குழந்தைகள், மாதவிடாய் காலங்களில் பெண்களுக்கு வரக்கூடிய மிகவுமே வந்து வலி ஏற்படும் அந்த சோர்வு இருக்கும் பார்த்திங்களா, அந்த பலவீனமான நிலை, அந்த ஒரு விஷயத்துக்கு வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த நாவப்பழம். ஸோ நாவப்பழத்தை வந்து நீங்கள்லாம் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. அதே போல் மூல நோய் பாதிக்கப்பட்டவங்களும் நாவப்பழத்தை வந்து அடிக்கடி சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா மூல நோயினுடைய தாக்கம் குறையும். நல்லா பழுத்த நாவப்பழத்தை சர்க்கரையோடு கலந்து சாப்பிட்டு வந்தீங்கன்னா வாய்ப்புண்ணு, வயிற்றுப்புண்ணு, குடல் புண்ணு இப்படி எல்லா வகையான புண்களும் வந்து சரியாக போயிடும். வளரக்கூடிய குழந்தைகள், வயதானவர்கள் எல்லாருமே வந்து அவசியமாக வந்து இந்த நாவப்பழத்தை வந்து எடுத்துக்கோங்க. அதாவது இதில் இருக்கக்கூடிய பொட்டாசியம் ரத்த அழுத்தத்தை வந்து கட்டுப்படுத்தி கொடுக்கும். அதாவது கெட்ட கொழுப்புன்னு சொல்லக்கூடிய எல்டிஎல் அளவை வந்து குறைச்சி நல்ல கொழுப்பான ஹெச்டிஎல்லுடைய அளவை வந்து அதிகமாக்கி கொடுக்கும். ஸோ ரத்த நாளங்களை எல்லாம் ஆரோக்கியமாக வச்சு இதயத்தை வந்து சீராக பராமரிக்கும். மெலிந்த உடல் இருக்கக்கூடியவங்க தினமும் நாவப்பழத்தை சாப்பிட்டு வந்தீங்கன்னா உடல் வந்து கண்டிப்பாக தேரும். அதே போல் வியர்வையை பெருக்கி சரும நோய்களை வராமல் தடுக்கும். உடலில் சூடு அதிகமாக இருக்கக்கூடியவங்க அந்த உடல் சூட்டை குறைத்து பித்தத்தை வந்து தணிக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பழம் தான் நாவல் பழம். அதே போல் ஞாபக சக்தி அதிகரிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக நாவப்பழம் அதிகமாக எடுத்துக்கோங்க. சிறுநீர் பிரச்சனைகள் இருக்கக்கூடியவங்களும் இந்த நாவப்பழத்தை எடுத்துக்கலாம். ஏன்னா சிறுநீர் பிரச்சனைகளில் இருந்து நல்ல ஒரு நிவாரணம் கிடைக்கும். இது மட்டும் இல்லாமல் இந்த நாவப்பழத்தை பல வழிகளில் வந்து பயன்படுத்தலாம். ஸோ குறிப்பாக பார்த்திங்கன்னா பெண்களுக்கு ஏற்படக்கூடிய அதிகப்படியான இரத்தப்போக்கு அதெல்லாம் வந்து தடுக்கிறதுக்கு நாவப்பழங்கள் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உடல் சூட்டை வந்து குறைக்கிறதுக்கு நாவப்பழம் ரொம்ப உதவியாக இருக்குது. ஸோ ரொம்ப வந்து ஹீட்டான ஒரு பாடி அப்படின்னா அடிக்கடி நீங்கள் வந்து
இந்த நாவப்பழத்தை வந்து எடுத்துக்கோங்க. வயிற்றுப்போக்கால் அவதிப்படக்கூடியவங்க நாவப்பழத்தை ஜூஸ் போட்டு கொஞ்சம் கல்லுப்பு கலந்து குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா உடனடியாக ரிசல்ட் தெரியும். சிறுநீரக கற்களால் கஷ்டப்படக்கூடியவங்களும் அப்படி தான் நாவப்பழத்தை வந்து நீங்கள் சாப்பிட்டு வந்தீங்கன்னா நல்ல ஒரு ரிசல்ட் இருக்குது. அதோட அந்த விதையை உலர வைத்து பொடி செய்து தயிரோடு சேர்த்து சாப்பிட்டீங்க அப்படின்னா கற்கள் எல்லாமே கரைஞ்சி போயிடும். நாவப்பழத்தை பற்றி நிறைய விஷயங்களை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் இது போல் நிறைய ஆரோக்கியம் சார்ந்த தகவல்களோட மற்றும் ஒரு தலைப்பில் சந்திக்கலாம்.